Sembarati, powered by New Maggi Masala A Magic. அத்தை 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 இங்கதான் இருப்பாங்க. அத்தை அத்தை டேய் லூசு, ஏன் இப்படி கால் கால்னு கத்திக்கிட்டு இருக்க? என்ன வந்துச்சு உனக்கு இப்போ? ஐயோ அத்தை, அந்த சமையல்காரி பார்வதியும் ஆதி மாமாவும் மும்பைல இருந்து ஒன்னா இன்னைக்கு சென்னைக்கு வர போறாங்களாம். என்னடி சொல்ற? அவங்க 2 பேரும் மும்பைல இருந்து வர போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அருண் மாமா ஆதி மாமா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தத நான் மறைஞ்சிருந்து கேட்டேன் அத்தை. தின்னி முட்டை, இன்னைக்கு தாண்டி நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்க. ஆமா, அவங்க மும்பைல இருந்து எப்படி சென்னைக்கு வராங்க? ஈவினிங் வரதா அருண் மாமா போன்ல பேசிட்டு இருந்தாரு அத்தை. இன்னைக்கு ஈவினிங்கா? ஆமா அத்தை, பார்வதியும் ஆதி மாமாவும் இன்னைக்கு ஈவினிங் தான் சென்னை வந்து ரீச் ஆகுறாங்க. அவங்களை பிக்கப் பண்றதுக்காக அருண் மாமா கார் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றதா ஆதி மாமா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாரு. என்னத்த யோசிக்கிறீங்க? இல்ல உமா, இந்த அகிலா கிட்ட நாம போய் பார்வதி ஆதி கூட தான் இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டான்னு சொன்னல. ஆமா சொன்னீங்க. இப்ப அவளை நேரடியா கூட்டிட்டு போய் கையும் களவுமா புடிச்சு கொடுத்தா நம்பித்தானே ஆகணும். ஆனா அப்படிதான் நடக்க போறது இல்லையே. இல்லத்த, ஆதி மாமாவும் பார்வதியும் தான் இன்னைக்கு சென்னைக்கு வந்துருவாங்கல்ல. அப்புறம் அவங்க 2 பேரும் மும்பைல இருக்கிறத அகிலா அத்தகிட்ட எப்படி நேரடியா சொல்ல முடியும்? அதனாலதான் அப்படி சொன்னேன். ஓ, இங்க பாருடி, அகிலாண்டேஸ்வரி இருக்காளே, அவளுக்கு சின்னதா ஒரு கோடு போட்டா போதும். அந்த கோட்டு மேல ரோட்ட போட்டு ரோட்டு மேல காரையே ஓட்டுவா. அப்படிப்பட்டவளுக்கு ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் நிக்க வச்சு ஆதியும் அந்த சமையல்காரியும் ஜோடியா வர அந்த கண்கொள்ளா காட்சியை காட்டணும்னா அதுவே போதும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மும்பைல ஒன்னாதான் இருந்திருப்பாங்கங்கறத அவளே புரிஞ்சுக்குவா. சூப்பரா சொன்னீங்க அத்தை. ஆனா ஆதி மாமாவே பார்வதி ரிசீவ் பண்றதுக்கு அருண் மாமா மட்டும் தானே ஏர்போர்ட்க்கு போக போறாரு. அகிலாண்டேஸ்வரி அத்தை ஏர்போர்ட்க்கு போனா தானே நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த ஆதி இருக்கானே, அவன் மும்பைல இருந்து சென்னைக்கு வர விஷயத்த கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டான். இந்த அருணும் சொல்லிருக்க மாட்டான். அப்படி சொன்னா உடனே இந்த அகிலா புள்ள பாசத்துல ஏர்போர்ட்டுக்கு ஓடி போயிடுவா. அப்புறம் இவங்க குட்டெல்லாம் வெளியில வந்துரும்ல, அதுக்குதான். ஆமா அத்தை, பெரிய மாமா சின்ன மாமா இவங்க 2 பேரும் பெரியத்த கிட்ட சென்னை வர விஷயத்த சொல்லிருக்க மாட்டாங்க. ஆமால, அப்ப நீ போய் சொல்லு. என்னத்த சொல்றீங்க? பெரியத்த கிட்ட நான் போய் சொல்லணுமா? ஆமாடி, அவதான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாளே, அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு உமா, அகிலா கிட்ட போய் பார்வதி கூட வரேன்லாம் சொல்ல வேணாம். ஆதி சென்னைக்கு வரான்னு மட்டும் சொல்லு, புரிஞ்சுதா? அதுவும் நான் சொல்ற மாதிரி. என்னடி இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதா அத்தை? சரி வா. ஈவினிங் கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஒண்ணும் இல்ல, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். அருண், சொல்லுங்கம்மா. ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா? ஈவினிங் ஃபிளைட்ல ப்ரோவும் அண்ணியும் வராங்களே, அவங்கள பிக்கப் பண்ண ஏர்போர்ட் போகணும். இது எப்படி போய் அம்மாட்டெல்லாம் சொல்றது? இப்ப எப்படி சமாளிக்கிறது? நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு போல இருக்கு. ஆமாமா, அதை கேன்சல் பண்ணிடு. அட கடவுளே, ஈவினிங் ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண வரேன்னு ப்ரோ கிட்ட சொல்லிட்டமே, இப்ப என்ன பண்றது? ஈவினிங் ஆடிட்டரை மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன்.
அந்த மீட்டிங்ல நீயும் இருந்தா நல்லா இருக்கும். மா ஆடிட்டர் மீட்டிங்லாம் நான் எதுக்குமா? நோனோ, நீ கண்டிப்பா வரணும். ஆபீஸ் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது நீயும் கூட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கோ. பெரியத்த ம், ஏய், ஏண்டி சும்மா முறைச்சிட்டு நிக்கிற? சொல்ல வேண்டியதானே ஆதி ஃபோன் பண்ணான்னு. ஆதி எதுக்காக ஃபோன் பண்ணா? அ, 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 அம்மாவோட போன் ரீச் ஆகல, அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ற சித்தின்னு சொன்னால. என்னது? ப்ரோ சித்திக்கு ஃபோன் பண்ணாரா? நம்ப முடியலையே. வர்றானா ஆதி மும்பைல இருந்து ஈவினிங் 4 மணி ஃபிளைட்ல. அம்மா கிட்ட சொல்லிடுங்க சித்தி, ஒருவேளை அம்மா வரதா இருந்தா வருவாங்க அப்படின்னு சொன்னா. சொல்லிடுவோமா? நிச்சயமா ப்ரோ சித்திக்கு கால் பண்ணிருக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி கரெக்டா ஈவினிங் 4 o'clock வருவாங்கன்னு சித்தி சொல்றாங்க? சம்திங் ராங். ப்ரோ ரிசீவ் பண்ண அம்மா ஏர்போர்ட் வந்துட்டாங்கன்னா பார்வதி நீ மாட்டிப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? தவிக்கிறியாடா? அண்ணன் லவ்வுக்கு நீ சப்போர்ட்டா? அந்த சமையல்காரிய என்கிட்ட இருந்து நீ காப்பாத்திருக்கலாம். இப்ப அகிலாண்டேஸ்வரி கிட்ட இருந்து யாரா காப்பாத்துவா? அருண், மா ஆதி போன விஷயத்த முடிச்சிட்டான் போல இருக்கு. ஆடிட்டர் மீட்டிங்க நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன். ஆதியை ரிசீவ் பண்ண நம்ம ஏர்போர்ட் போலாம். சரிம்மா. கேளு, கேளுடி. பெரியத்த ம், ஆதி மாமாவை ரிசீவ் பண்றதுக்கு நானும் சின்னத்தையும் ஏர்போர்ட்க்கு வரலாமா? என்ன இவ்வளவு யோசிக்கிறா? இரு பார்க்கலாம். சரி வாங்க. தேங்க்ஸ் பெரியத்த. ஏய், போதும். அருண், சித்தி ஈவினிங் நீயும் எங்க கூட ஏர்போர்ட்டுக்கு வரல? வரேன் சித்தி. இன்னைக்கு அந்த சமையல்காரி நான் விரிச்ச வலையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ப்ரோ மும்பைல இருந்து ஈவினிங் வர விஷயம் எனக்கு மட்டும் தானே தெரியும். ஆனா சித்திக்கு எப்படி தெரிஞ்சது? நிச்சயமா சித்திக்கு ப்ரோ கால் பண்ணி சொல்லிருக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி சித்திக்கு ப்ரோ மும்பைல இருந்து வர விஷயம் தெரிஞ்சது? ப்ரோ வரது மட்டும்தான் தெரியுமா இல்ல கூட பார்வதி அண்ணி வரதும் தெரியுமா? ஐயோ, பார்வதி அண்ணியும் ப்ரோ கூட வரது தெரிஞ்சுதான் பார்வதியை மாட்டி விடத்தான் சித்தி அம்மா கிட்ட வந்து ப்ரோ வரது விஷயத்த சொல்லிருப்பாங்களோ? ஐயோ, எது எப்படி இருந்தாலும் அம்மா ஏர்போர்ட்டுக்கு வர்றது பிரச்சனை தான். அம்மா ஏர்போர்ட்டுக்கு வர விஷயத்த முதல்ல ப்ரோ கிட்ட சொல்லணும். This number is currently switched off. Please try again later. சுவிட்ச் ஆஃபா? ஐயோ, ப்ரோவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. ஷாமுக்கு ட்ரை பண்ணுவோம். This number is currently switched off. Please try again later. ஐயோ, ஷாமோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. இப்ப என்ன பண்றது? நான் ப்ரோவை எப்படி கான்டாக்ட் பண்றது? பார்வதி அண்ணியை எப்படி சேவ் பண்றதுனே புரியலையே. கடவுளே.
நான் என் டேபிள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் அப்படியே ஆர்டர் வந்து சேரும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 948 ஆமா. இப்பொழுது சென்னை விமான நிலையத்தை எல்லா ஆர்டருக்கு போகணும். ஓகே. ஓகே. ஆல் ரைட். அண்ணனுக்கு போன்ல தகவல் சொல்றதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கியா? அகிலா வாசல்ல நிக்கிற விஷயத்த இப்ப ஆதிக்கு சொல்லி ஆகணும். அதான உன் தவிப்பு. சித்தின்னு கூட பார்க்காம என்ன அந்த சமையல்காரிக்காக எதிர்த்து பேசனல்ல, அனுபவிடா, நல்ல அனுபவி. உமா, சொல்லுங்க அத்தை. ஏய், ஏன் இப்படி கத்துற? தொண்டையில குத்துனா அகிலா நிக்கிறாள்ல, இங்க வா ஒரு நிமிஷம். அத்தை, என்னத்த? இருடி, அங்க பாரு. துடிக்கிறத பாத்திய? அவன் அண்ணன் கிட்ட அகிலா ஏர்போர்ட்டுக்கு வந்த விஷயத்த சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாத்த, பாவம் சின்ன மாமா. ஏய், அவனுக்கு போய் பாவம் பாத்துக்கிட்டு வச்சனா உன்ன தெரியுமா? ஆளும் முகரையும். உமா, நீ ஒண்ணு பண்ணு. அருண் அவன் அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அத அப்படியே போய் அகிலா கிட்ட போட்டு கொடுத்துரு. பொடி. சரி அத்தை. யா, ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. ஆதி இப்ப வந்துருவான். நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். அத்தை, நம்ம எல்லாரும் ஆதி மாமா ரிசீவ் பண்றதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அருண் மாமா மட்டும் அங்க தனியா நின்னு போனை கையில வச்சுக்கிட்டு ஏதோ டென்ஷனா இருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல அத்தை. பாருங்க. பின்னிட்டேன். அருண். மா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் டென்ஷனா இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ டென்ஷனா போனை ட்ரை பண்ணிட்டு இருந்தத பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லு, என்கிட்ட சொல்லு அருண். திருடனுக்கு தேள் கொட்டியிருக்கே, அவன் எப்படி சொல்லுவான்? இல்லம்மா, ஐஸ்வர்யா ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னா இன்னும் வரல. அதான் போன் பண்ண. போன் நாட் ரீச்சபிளே இருந்துச்சு. வேற எதுவும் இல்லம்மா. இதுக்காகவா இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐஸ்வர்யா வந்துருவா, நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ். சரிங்கம்மா. சரி, அதுக்கே நீ அங்க போய் நிக்கிற? அம்மா இங்க தனியா இருக்காங்கல்ல, அவங்கவங்க வந்து செல்ஃபி எடுக்கணும்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே இருந்தா தானே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். சரிங்க சித்தி. உன்னால அந்த சமையல்காரியை இன்னைக்கு காப்பாத்தவே முடியாது அருண். நடக்க போறத நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஹலோ சார். யா. நான் ஒரு அப்கமிங் பிசினஸ்மேன் சார். பிசினஸ்ல உங்கள மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு என்னோட ஆம்பிஷன் சார். உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷூர். தேங்க்யூ சார். ஓகே சார், ஒரு நிமிஷம், ஒரு செல்ஃபி. என்னங்க, என்ன? வெயிட்டிங் ஹால்ல ஆதிக்கடவு அகிலா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட செல்ஃபி எடுத்தேன் பாருங்க. நீ மேடம் கூட செல்ஃபி எடுத்த மாதிரி நான் சாரு கூட ஒரு செல்ஃபி எடுத்திருக்கேன். யாருன்னு பாரு. ஆதித்யா சார், எங்க செல்போன் காமிங்க. பாரு.
ஆதி சார், உங்களை ரிசீவ் பண்ண தான் மேடம் வந்திருக்காங்களா? ஆமா. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, வரேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆதி, ஆண்டி எப்படி ஏர்போர்ட் வந்தாங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் சென்னைக்கு வர விஷயம் அருணுக்கு மட்டும்தான் தெரியும். அருண் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். வேற என்னமோ நடந்திருக்கு. இப்ப என்ன பண்றது பெரிய? அம்மா என்ன பாத்துட்டாங்கன்னா கொன்னே போட்டுருவாங்களே. நீ பயப்படாத, தைரியமா இரு. ஆண்டி இங்க பாக்கும்போது எனக்கே பயமா இருக்கு. பார்வதி பயப்படாம என்ன பண்ணுவா? பார்வதி, கொஞ்சம் வா. நீ இங்கே இருஷா. சரி, ஓகே. பார்வதி, நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க பெரிய. எனக்கு பயமா இருக்கு பெரிய. நான் தான் உன் கூட இருக்க போறேன். தைரியமா இரு. நான் சொன்ன மாதிரி செய். சரிங்க பெரிய. ஷாம், போலாம். பார்வதி வா சொல்றேன். ஆதி, ப்ரோ ஷாம மட்டும்தான் வராங்க. இந்த ஆதியும் ஷியாம மட்டும் வந்திருக்காங்க. சமையல்காரி எங்க மறைச்சிட்டானுங்க? எங்க அண்ணிய காணோம்? ஒருவேளை அம்மா வெளியே நிக்கிறத ப்ரோ பாத்துட்டாரா? அதனால அண்ணிய வேற எங்காவது நிக்க வச்சிருப்பாரோ? ஒன்னும் புரியலையே. வா ஆதி, ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கீங்களா சித்தி? ஹாய் ஆதி. ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்க? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க ப்ரோ. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டீங்களா? ப்ரோ, சித்தி தான் ஏதோ பிளான் பண்ணி நீ வர விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டாங்க ப்ரோ. நான் போய் நினைச்சேன். ஆமா, அண்ணி எங்க? அதை நான் அப்புறமா சொல்றேன். ட்ரிப் எல்லாம் எப்படி ரொம்ப இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டி. ரொம்ப சூப்பரா ஓகே, இருந்துச்சு. சரி போலாமா? போலாமா? வா ப்ரோ, ஆஷம் போலாம். வா ஆதி. வாங்க அத்தை. ஒருவேளை நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வான்னு சொல்லிருப்பானோ? வராளா? என்ன சித்தி, யார் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, வேற யாராவது தெரிஞ்சவங்க வராங்களான்னு பார்த்தேன். போலாம். இந்த ஆதி பயங்கரமான ஆளா இருக்கானே. மும்பைல இருந்து கூட வந்த அந்த சமையல்காரியை எங்க மறைச்சான்னு தெரியலையே.
ஆதி அந்த பொண்ணை பாரேன், நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க பாவம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பார்வதி தான். ஆ?